குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜூலை 18, 2024 வியாழக்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான அப்டேட்ஸ்லாம் வேணும்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டவர்ஸ் பார்த்துடலாம். கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 19ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அரசு தெரிவிச்சிருக்கு. தகுதி உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா விருப்பம் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். நான் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து குரூப்பில் போடுறேன், நீங்கள் அதை படித்து பார்த்து டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் தோல் தொழிற்சாலை மற்றும் சாயப்பட்டறை உள்ளிட்டவர்கள் அதிகம் உள்ள மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே புற்றுநோய் பாதிப்பு வந்து அதிகம் காணப்படுகிறது. புற்றுநோயை ஆரம்ப நிலையிலே கண்டறிந்து சிகிச்சை அளிக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் வந்து புற்றுநோய் பரிசோதனை திட்டம் வந்து தமிழக அரசால் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழக அரசால் 30 வயசுக்கு மேல் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய் வந்து பரிசோதனை தொடங்கப்பட்டிருக்கு. இது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு, ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி, திருப்பத்தூர் ஆகிய 4 மாவட்டங்களில் தான் முதல் கட்டமாக தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னை மாநகராட்சி ஆணையராக ஜே குமரகுருபரன் வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பேற்றுக்கிறார். ஓகேங்களா, இவர் வந்து 74வது ஆணையர். ஓகேங்களா. அடுத்து பாலிடெக்னிக் படிப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளக பயிற்சியை வந்து ஓராண்டாக உயர்த்த முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவாங்க. இது முன்னாடி 6 மாதமாக இருந்துச்சு, இப்போ 1 வருஷமாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நேபாளம் வந்து பார்த்திங்கன்னா நேபாளம் வந்து 2008ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மன்னராட்சி முறை வந்து அகற்றப்பட்டுச்சு. ஓகேங்களா, மன்னராட்சி முறை அகற்றப்பட்டு 16 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆகுது. 1949ஆம் ஆண்டு சீனாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்த தைவான் வந்து பார்த்திங்கன்னா தன்னை வந்து தனி அரசாக அறிவிச்சிடுச்சு. ஓகேங்களா, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஎம்ஸ்டி திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இணையாதால் தமிழகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 கோடி வந்து மத்திய வந்து நிதி வந்து நிறுத்தி வைப்பு பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தேசிய கல்விக் கொள்கை 2020 கீழ் வந்து பார்த்திங்கன்னா பிஎம்ஸ்டி திட்டத்தில் ஒவ்வொரு பள்ளிகளும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்டு அதன் உள்கட்டமைப்பு உள்ளிட்ட கல்வி செயல்பாடுகள் அனைத்தும் வந்து மேம்படுத்தப்பட்டு வருது. அந்த வகையில் இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயன்பெறுவதற்கு மத்திய கல்வி அமைச்சகத்துடன் அந்தந்த மாநிலங்கள், யூனியன் பிரதேசம் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் மேற்கொள்ளணும். இந்த வகையில் தில்லி, பஞ்சாப், மேற்கு வங்காளம், கேரளா, தமிழ்நாடு இந்த 5 மாநிலங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் மேற்கொள்ளலை. அதனால் உட்கட்டமைப்புக்கு வழங்கப்படும் நிதி வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா SC/ST ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய தலைவர்களையும் மற்றும் மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவர்களையும் நியமிக்க இருக்கிறாங்க அரசு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வேக்கண்ட் இருந்துச்சு, அதை வந்து அந்த ப்ராசஸ் வந்து ஸ்பீட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியின நில ஆணைய தலைவர் பதவிக்கு வந்து தகுதியான நபர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன தகுதின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இவ்வாறு விண்ணப்பிக்கும் நபர் வந்து 75 வயதை வந்து கடந்திருக்கக்கூடாது. தாழ்த்தப்பட்ட அல்லது பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற நீதிபதிகளாக இருப்பவர்கள் தலைவர் பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் தொடர்பான விவகாரங்களில் நெறிமுறைகளில் தெளிந்த அறிவை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் தங்களது தன்விவர குறிப்புடன் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்காக தாங்கள் செய்த அந்த களப்பணிகளை பற்றி வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக எடுத்து எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கருணாநிதியுடைய நூற்றாண்டு பிறந்தநாள் நினைவு நாணயம் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா திமுகவின் முன்னாள் தலைவரும் மறைந்த முதல்வருமான கருணாநிதிக்கு வந்து நூற்றாண்டு பிறந்தநாளில் 100 ரூபாய் நினைவு நாணயம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து அதை அச்சடிக்க வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க. வெள்ளியும் தாமிரமும் கலந்த இந்த நாணயம் வந்து பார்த்திங்கன்னா 2500 ரூபாய் இதனுடைய மதிப்பு. தமிழகத்தில் 5 முறை முதல்வராகவும் 13 முறை வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவை சட்ட மேலவை உறுப்பினராகவும் இருந்த மறைந்த முதல்வர் கருணாநிதி அவர்களுக்கு பார்த்திங்கன்னா நூற்றாண்டு விழா கடந்த ஜூன் 3ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கொண்டாட முடிவு செய்யப்பட்டுச்சு. இந்த நாணயத்தின் ஒரு பக்கத்தில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கத்தலையுடன் கூடிய அசோகத்தூணும், சத்தியமேவ ஜெயதே, பாரத் ஆகிய வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா தேவநாகரி எழுத்திலும் இருக்கும். இந்தியா என ஆங்கிலத்திலும் பொறிக்கப்பட்டிருக்கும். மறுபக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மையத்தில் கலைஞர் கருணாநிதியோட உருவப்படமும் கீழே அவர் பயன்படுத்திய தமிழ் வெல்லும் அப்படின்ற வாசகமும் இடம்பெற்றிருக்கும். கலைஞர் கருணாநிதி பிறந்த நூற்றாண்டு 1924, 2020, 2024 என தேவநாகரி எழுத்திலும் ஆங்கிலத்திலும் இடம்பெற்றிருக்கும். சுமார் 35 கிராம் எடை கொண்ட இந்த நாணயம் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய் நாணயம் வந்து பார்த்திங்கன்னா 50% வெள்ளியும் 40% தாமிரமும், நிக்கல் மற்றும் துத்தநாக முறையே 5% வந்து பயன்படுத்த இருக்கிறாங்க. என்னுடைய விலையாக வந்து பார்த்திங்கன்னா 2500 ரூபா வந்து பார்த்திங்கன்னா அரசு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து கடந்த 2023-24ஆம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் 17 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 265 மாவட்டங்களில் 14,137 குழந்தை திருமணங்கள் வந்து பார்த்திங்கன்னா தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஆய்வறிக்கை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க.
குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா சண்டிபுரா வைரஸ் அப்படின்னு ஒரு வைரஸ் வந்து பரவிட்டுருக்கு. குஜராத் மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சபர்கந்தா, ஆரவல்லி, மகிசாகர் மற்றும் ராஜ்கோட் உள்ளிட்ட மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா சண்டிபுரா வைரஸ் வந்து பரவிடுது. கொசு உள்ளிட்ட சில பூச்சிகள் மூலம் பரவும் இந்த வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ போன்ற அறிகுறிகளை வந்து கொண்டிருக்கு. கடுமையான காய்ச்சல் மற்றும் மூளை அழற்சியை ஏற்படுத்துகிற விதமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து சண்டிபுரான்றது வைரஸ் பாதிப்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானாவில் வந்து பார்த்திங்கன்னா விவசாய கடன் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் வரையில் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் வரையில் வந்து தள்ளுபடி செய்ய இருக்கிறாங்க. அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஸ்டன் நகரில் நடைபெற்ற உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் சௌரியபவா வந்து பார்த்திங்கன்னா அரையிறுதியில் தோல்வி கண்டு வெளியேறிட்டார். அதனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா வெண்கல பதக்கம் என்று தான் வெளியேறியிருக்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியை பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து முடியும் போது நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு நாள் போட்டிருக்கிறாங்க. அதில் நிறைய டீட்டெயில் இருந்துச்சு. அதையும் படிச்சுக்கோங்க, அதை விட சேர்த்து இதையும் படிச்சுக்கோங்க. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி பங்கேற்பதற்காக 117 போட்டியாளர் கொண்ட இறுதிப்பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய 140 துணை பணியாளர்களும் வந்து பாரிஸில் இருக்கிறாங்க. ஒலிம்பிக் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது. இது 33வது ஒலிம்பிக் போட்டி. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 32 விளையாட்டுகளில் 329 பிரிவுகளில் வந்து பார்த்திங்கன்னா பந்தயங்கள் வந்து நடைபெற இருக்குது. 200 நாடுகளிலிருந்து ஏறத்தாழ 10,000 பேர் வந்து பங்கேற்கிறாங்க. இந்தியாவுக்கு இது 26வது ஒலிம்பிக். ஓகேங்களா. ஏன்னா இடையில வந்து இந்தியா வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கிறதுலையும் பங்கேற்கல, இடையில வந்து தடை விதிச்சிருந்தாங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ விளையாட போகிறது வந்து பார்த்திங்கன்னா 26வது ஒலிம்பிக் போட்டி. ஓகேங்களா. போட்டியாளர்களே அதிகபட்சமாக தடகளத்தில் 29 பேர் பங்கேற்கிறாங்க. இந்தியாவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா போட்டியாளர்களில் தடகளத்தில் 29 பேர் பங்கேற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா குதிரையேற்றம், ஜூடோ, துடுப்பு படகு, பளு தூக்குதல் ஆகியவற்றில் வந்து தலா ஒரு போட்டியாளர்களும் வந்து பார்த்திங்கன்னா குறைவான எண்ணிக்கையில் வந்து பங்கேற்கிறாங்க. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய குழுவின் தலைவராக ஷெப்தி மிஷன், முன்னாள் துப்பாக்கி சுடும் வீரர், லண்டனில் ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றவருமான ககன் நரங் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா. விளையாட்டு வீரர்களோட எண்ணிக்கை விவரம் கொடுத்துருக்காங்க. தடகளத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. பளு தூக்குதல்லையும் ஜூடோ, குதிரையேற்றெல்லாம் ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் ஒருங்கிணைப்பு குழு அங்கீகரிக்கப்பட்ட விதிகளின்படி வந்து பார்த்திங்கன்னா போட்டியாளர்களுடன் சேர்ந்து 67 துணை பணியாளர்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அங்கே செல்ல முடியும். ஆனால் நம்ம 140 பேர் அனுப்புனாலும் மீதி பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசு வந்து தன்னுடைய சொந்த செலவில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்து கடைசியாக நடந்த ஒலிம்பிக் போட்டி பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதையும் படிச்சுக்கோங்க. கடைசியாக நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டி வந்து பார்த்திங்கன்னா 2020 நடந்துச்சு. டோக்கியோவில் நடந்துச்சு. மொத்தம் 122 பேர், அதில் 68 ஆண்கள், 54 பெண்கள் வந்து விளையாண்டுருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நினைவு கூறத்தக்க வகையில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளி, 4 வெண்கலம் என 7 பதக்கங்களை கைப்பற்றுச்சு. இதுவே இந்தியாவின் ஒலிம்பிக் வரலாற்றில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே எடிஷனில் வென்ற அதிகபட்ச பதக்கம் இதுதான். இதில் நீரஜ் சோப்ரா வந்து ஈட்டி எறிதலையும் தங்கம் என்று சாதனை படைத்தார். மீராபாய் சானு பளு தூக்குதலும், ரவிக்குமார் தாஹியா வந்து பார்த்திங்கன்னா மல்யுத்தத்திலும் தலா 1 வெள்ளி வென்றனர். PV சிந்து பேட்மிண்டன், லவ்லினா போர்கோ குத்துச்சண்டையிலும், பஜ்ரங் புனியா மல்யுத்தத்திலும், இந்திய ஆடவர் அணியின் ஹாக்கியிலும் வெண்கல் பதக்கம் வென்றுச்சு. ஓகேங்களா. இது அப்படியே எழுதி ஆப்போசிட்டில் என்ன கேம்னு போட்டுக்கோங்க. இதுலேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் விளையாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தங்கள் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்தும் முயற்சிகளை மேற்கொண்டதுக்காக மெக்சிகோ, ஒமன், நெதர்லாந்து, ஐக்கிய அரபு அமீரகம், நேபாளம், ஸ்காட்லாந்து உள்ள 6 நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ICCயின் வளர்ச்சிக்கான விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. தெற்காசியாவுக்கு துணை பிராந்திய பிரதிநிதியாக இந்தியாவின் தீபா மாலிகை வந்து பார்த்திங்கன்னா ஆசிய பாரா ஒலிம்பிக் கமிட்டி வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் போது நீச்சல் பந்தயங்கள் வந்து நடத்துவதற்காக வந்து பார்த்திங்கன்னா பாரிஸில் இருக்க சென் நதி வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த நதியில் வந்து பார்த்திங்கன்னா ஈகோலை பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு அளவை விட அதிகமாக இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 11,000 கோடி செலவில் வந்து பார்த்திங்கன்னா அதை சுத்தப்படுத்தி இப்போ தயார் நிலையில் வச்சுருக்காங்க. பிரிட்டனில் வந்து பார்த்திங்கன்னா கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தற்போதைய தலைவரும் முன்னாள் பிரதமருமான ரிஷி சுனக் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எகென்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட மற்றொரு எம்பியான பிரீத்தி பட்டேல் வந்து பார்த்திங்கன்னா போட்டியிடுறாங்க. ஓகேங்களா. 2 பேரோட பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இவங்கெல்லாம் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் திருக்கோவிலூர் பண்பாட்டு கழகம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா கபிலர் விழா வந்து நடத்திருக்கிறாங்க. இது சும்மா பார்த்துக்கோங்க. மற்றபடி இது கொஸ்டின் ஏரியெல்லாம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ தான். இதை தாண்டி கேட்க வாய்ப்பில்லை. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.